ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ நாட்களில் ஒன்று தாங்க ஆடிப்பெருக்கு நாளாகும். ஆடிப்பெருக்கு என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய விழாக்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. இந்த நாள் பெருக்கை தரக்கூடிய மங்களகரமான நாளாகும். அதனால தான் ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுப காரிய பேச்சுக்களை தொடங்குவது, புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாளானது சொல்லப்படுது. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நாள் எப்பொழுது வருகிறது, இந்த நாளை நம்ம ஏன் கொண்டாடுறோம், இதனுடைய சிறப்புகள் என்ன, இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேணும், பெண்கள் எந்த நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ள வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷ நாள்னா ஆடிப்பெருக்கு நாளாகுங்க. ஆடி மாதத்தின் 18வது நாளை ஆடிப்பெருக்கு நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஆடி 18 பெருக்கு என்ற பெயராலும் நம்ம கொண்டாடிட்டு வரோங்க. இது மங்களகரமான நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் புதிய தொழிலை தொடங்குவது, வியாபாரத்தை தொடங்குவது, சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய சொத்துக்களை வாங்குவது, வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுது. இந்த ஆடிப்பெருக்கு நாளன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பார்த்திங்கன்னா அதனுடைய பலனானது பெருகி கொண்டே இருக்குமாங்க. இது பெருக்கத்தை தரக்கூடிய முக்கியமான நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த நாளில் திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டாங்கன்னா மாங்கல்யம் பலம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கணவருடைய ஆயுளானது நீடிக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. ஆடி மாதம் என்பது பெரும்பாலும் பருவமழை பெய்யக்கூடிய காலமாகும். அதனால தான் மழை பெய்வதற்கும் ஆறுகள் குளங்களில் நீர் பெருகி வர வேணும் என்பதற்காகவும், விவசாயம் நன்றாக செழித்து வளர வேணும் என்பதற்காக நீர்நிலைகளை வழிபடக்கூடிய நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாளானது கொண்டாடப்பட்டு வருது. அதே போல் மக்கள் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கரைகளில் ஒன்று சேர்ந்து படையல் போட்டு நீர்நிலைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு நாளானது சொல்லப்படுதுங்க. பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள் இயற்கையோடு சேர்ந்து இருக்குது. அதனால தான் இயற்கையை வழிபடக்கூடிய வழக்கம் பண்டைய காலம் முதல் இன்று வரைக்குமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. தைப்பொங்கல் நாளில் சூரியனை வழிபடுவது போல ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி போன்ற நதிகளில் மக்கள் வழிபட்டு நன்றி தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. அதுலேயும் பஞ்சமி திதியும் உத்திராடி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடப்பட இருக்குது. பஞ்சமி என்பது தீமைகளை அழித்து நன்மைகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய வராகி அன்னையை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளாகுங்க. அதே போல் நட்சத்திரங்களில் 26வது நட்சத்திரமான உத்திராடதி நட்சத்திரம் திருமணம், வளைகாப்பு நடத்துவதற்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு, புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகும். தாலிக்கு பொன் உருகுதல் போன்றவற்றை சிறப்பான நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. இந்த சுப காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாளும் உத்திராடதி நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. அதே போல் உத்திராடதி நட்சத்திரத்தின் கடவுள் சிவபெருமான் ஆவார். இந்த நாளில் சிவன் வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமையில் உத்திராடதி நட்சத்திரம் வருவதனால இந்த நாளில் சிவபெருமானையும் பைரவரையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஆடிப்பெருக்கு நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று பழங்கள், பல வகையான சாதங்கள், இல்லைன்னா நவ தானியங்கள், இனிப்பு வகைகளை படைத்து நம்ம வழிபட வேணுங்க. காவிரி கரையில் வசிக்கக்கூடிய மக்கள் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வழிபடக்கூடிய வழக்கம் இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவருடைய ஆயுள் பெருக வேணும் என்பதற்காக விரதம் இருந்து தாலி கயிறு மாற்றிக்கொள்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. திருமணம் ஆகாத பெண்கள் விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேணும்,
திருமண வரன் கைகூடி வர வேணும், நல்ல கணவர் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக் கொள்வாங்க. புதிதாக திருமணமான தம்பதிகள் திருமண மாலைகளை ஆற்றல விட்டு தங்களுடைய வாழ்க்கையில் மங்களங்கள் பெருக வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு நாளானது சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு நாளில் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வதற்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:45 மணி முதல் 8:45 மணிக்குள்ளான நேரமாகுங்க. பூஜை செய்து வழிபடுவதற்கு நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மாலை 3:15 முதல் 4:15 மணிக்குள்ளான நேரமாகும். இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா அம்மனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பூஜை செய்து வழிபடக்கூடியவங்க காலை இல்லைன்னா மாலை நேரத்தில் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வழிபடலாம். ஆனால் தாலிக்கயிறு மாற்றுவது காலை நேரத்தில் மட்டும் மாற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. ஆடிப்பெருக்கு நாள் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கங்கை நதி தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக கிருஷ்ணர் பகவானிடம் சென்று வழி கேட்டதாமாங்க. அதற்கு கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காவேரி யாரு கிருஷ்ணரிடம் இருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றிருக்குது. அதனால சந்தோஷமாக விஷ்ணு இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றிருக்குதுங்க. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கி இருக்குது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருது. ஆடி மாசத்துல தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யக்கூடிய காலமாகும். காவேரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வருமாங்க. விவசாயம் செழிக்க வேணும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது வழக்கமாகும். ஆடி மாசம்னு சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாசமாகும். இந்த மாசத்துல ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருது. ஆடிப்பெருக்கு ஆடி மாசத்துல 18வது நாளில் கொண்டாடப்படுது. அதனால தான் இது ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இது நிலத்திற்கு பூமியை செழிக்க வைக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான புண்ணியமான நாளாகவும் சொல்லப்படுது. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கக்கூடிய மாதமாகுங்க. இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரமாகும். மழை நிறைய பெய்து ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்பி வழியக்கூடிய காலகட்டமாகுங்க. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்குமாங்க. அதனால தான் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் வழிபட்டு விவசாய வேலைகளை தொடங்கினோம்னா விவசாயம் நன்றாக செழித்து வளரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளுவதும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தாங்க. காவிரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலிக்கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர் கொடுக்கக்கூடிய வைபவமும் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தான் நடக்குமா. இந்த பழக்கம் இன்றுமே தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்றும் சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு நாளில் பெண்கள் புதிய தாலிக்கயிறு மாற்றி தங்களுடைய கணவருடைய நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வாங்களாமாங்க. அதே போல் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி ஆற்றங்கரைக்கு சென்று பூஜைகள் செய்து வழிபடுவது இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருது. பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைத்து வழிபடுவாங்க. புதிதாக திருமணமானவங்க தங்களுடைய திருமண மாலைகளை ஆற்றல விட்டு வணங்கி வழிபடக்கூடிய வழக்கமும் இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு தாங்க வருது. இந்த நாளில் காவிரியில் புனித நீராடணும்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகி செல்வ வளமானது பெருகுங்க, ஆரோக்கியமானது நன்றாக இருக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நாளில் தங்கம் போன்ற சொத்துக்கள் வாங்கணும்னா பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவங்க தங்களுடைய வீட்டிலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. புதுசாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடக்கூடிய வைபவமும் இந்த நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. மக்கள் குளக்கரையில் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்வது வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புமிக்க ஆடிப்பெருக்கு நாள் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த ஆடிப்பெருக்கு நாளாகவும். ஆடி மாதத்தில் 18வது நாளில் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுது. அதனால் இது ஆடி 18 பெருக்கு அப்படின்னு மக்கள் சொல்லுவது உண்டுங்க. இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் மட்டும் கொண்டாட வேணும்னா ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் இலக்கியத்திலும் 18 என்ற எண்ணுக்கு தனிச்சிறப்பானது இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய இலக்கிய நூல்களினுடைய எண்ணிக்கை 18 ஆகுங்க.
புராணங்கள் 18, பாரத போர் நடைபெற்ற நாட்கள் 18, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் 18, பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பிரிவுகளும் 18 ஆகுங்க. அதே போல் சபரிமலையில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் 18 ஆகும். கணங்கள் 18, இப்படி 18 என்ற எண்ணுக்கு ஏராளமான சிறப்புகளானது இருக்குது. அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18 நாள் மிக முக்கியமான சிறப்புக்குரிய நாளாகுங்க. இந்த நாளில் தான் பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமியை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஆடிப்பெருக்கு நாள் கொண்டாடி இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.